நைட்டே ஒரு பவுலில் வந்து ட்ரை கிரேப்ஸ் ஊற வச்சுட்டேன். இன்னொரு கப்பில் வந்து பாதாம், டேட்ஸ் எல்லாமே ஊற வச்சுட்டேன். காலையில் அது நல்லா ஊறி வந்துட்டு பாதாமோட தோலை நல்லா உரிச்சிட்டு மிக்ஸி ஜார் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா ஜூஸ் மாதிரி அடித்து எடுத்துட்டு ஹஸ்பண்டுக்கு அதான் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் என்ன வைக்க போகிறேன்னா கத்திரிக்காய் தொக்கும் எக்கும் தான் பாயில் பண்ண போகிறேன். கத்திரிக்காய் தொக்கு வந்து என் ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு வந்து ஒரு 4 கத்திரிக்காய் நான் எடுத்துக்கிட்டேன். கத்திரிக்காவை நல்லா கட் பண்ணி வாட்டரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி கத்திரிக்காவை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து புளி ஊற வச்சுருந்தேன். ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கணும். கத்திரிக்காய் வதங்கி வரையும் புளி தண்ணி ஊற்றிட்டு வீட்டு மசாலா தூள் தான் நான் போட்டு வச்சேன். வீட்டு மசாலா தூள் போட்டு நல்லா மூடி வச்சு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கணும். கொதித்து வந்ததுக்கப்புறம் இறக்கிடணும். அப்புறம் சுவையான கத்திரிக்காய் தொக்கு ரெடி. இங்கே வெயில் ஓவராக இருக்கிறதுனால பழைய சாதம் தான் நாங்கள் சாப்பிட்டோம். ஹஸ்பண்டுக்கு மட்டும் இந்த மில்க் ஷேக் மாதிரி பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் வந்து பழைய சாதம் தான் சாப்பிட்டோம். நானும் சாக்சியும் சாப்பிட்டுட்டு சாக்சி வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். சாக்சியும் ஸ்கூலுக்கு